நம்ம Xenon ACE அப்படிங்கிற இன்வெர்ட்டரை நம்ம பார்க்குறோம். இந்த Xenon இன்வெர்ட்டரில் அடிக்கடி அல்லது ஓவர்லோடு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஓவர்லோடு வந்து ஃபியூஸ் போயிடுது. ஏன் அப்படின்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனால் இது ரொம்ப நல்ல பிராண்டு. இது ஃபுல் சைன் வேவ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஃபியூஸ் கேரியர் வந்து இங்கே இருக்குது. இதோட பின்பக்கம் இந்த ஃபியூஸை வந்து நம்ம இந்த இது உருகி போச்சு லோடு காரணமாக. இதை நம்ம எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு இந்த இதை கொஞ்சம் காடி எடுத்துட்டு நம்ம வந்து MCB இந்த மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் இது வந்து 194 ரூபா போட்டிருக்கு. நம்மக்கிட்ட நல்ல இன்வெர்ட்டர் இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை இப்போ இருக்கிற விலைவாசிக்கு. ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதை கழட்டின உடனே இப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த ஃபியூஸ் பண்ணுற இடம். இதில் 2 ஒயர் தான் இருக்குது. இந்த 2 ஒயரில் நம்ம அந்த MCBயோட கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம இந்த காடியை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. இதுதான் அந்த ஆங்கர் MCB. இது ஃபியூஸ் கேரியருக்கு பதிலாக ட்ரிப் ஆகிடும். அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இது எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்டலாக் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பகுதியை லேசாக சமமாக இது லேசாக ஒரு கரு இருக்குது. இதை சமப்படுத்திடணும். நம்ம எடுத்துட்டு நம்ம இதை உள்ளார வைக்க போகிறோம். இந்த டெர்மினல் மட்டும் இந்த சுவிட்சோட நாபு மட்டும் இருக்கிற மாதிரி இங்கே வைக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம கழட்டிடலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை அளவு போடுறதுக்கு. இதை கழட்டிட்டோம். இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு மைக்ரோ டிப் பென்சில் வேணும் நம்மளுக்கு. இந்த ஸ்கொயர் காடியை நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான். இதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ஃபைல் தேவை நம்மளுக்கு. இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு அமைப்பை நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த ஃபைலை வச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை உள்ளார அந்த இரும்பு தூள் படாமல் நம்ம இது பண்ணிடணும். ஏன்னா இந்த இரும்பு தூள் வந்து இந்த மாதிரி போர்டுக்குள்ளார பட்டுருச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்படலாம். அதனால் சேஃப்டிக்காக இரும்பு தூளை படாமல் நம்ம ஒரு இது வச்சிடணும், பேப்பர் வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் காற்றடிச்சு தூசியை க்ளீன் பண்ணிடணும். நம்ம இப்போது காடி எடுத்தாச்சு கச்சிதமாக. இங்கே நம்ம 2 ஓட்டை போட்டு ஸ்க்ரூவும் போடலாம். இதை இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ போட முடியாட்டி என்ன பண்ணலான்னா இதில் லாக் இருக்குது. இங்கே லாக் இருக்குது, அதேமாரி இந்த சைடு லாக் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கவரையே நம்ம இதாக பயன்படுத்திக்கலாம். இதை மட்டும் சமமாக தேய்ச்சிட்டு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். ஃபெவிக்விக்கில் ஒட்டுறது ஈஸி. ரெண்டாவது ஃபெவிக்விக்கில் இருக்கிற இந்த ஸ்ட்ராங்கே போதும். ஏன்னா ட்ரிப் ஆகிறது எப்பயாவது தான் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ போடணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த இதுக்கு ஃபெவிக்விக்கே போதுமானது. நம்ம சமமாக இப்போ இதை தேய்ச்சிட்டோம். இந்த இதை தேய்க்கணும் நம்ம. இப்போ நம்ம ரஃபாக ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம அதை பர்மனெண்ட்டாக ஒட்டணும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக விடணும். இதில்
அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரவே வராது. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். இன்புட்டு, இந்த ஒயர் அவுட்புட்டு, இந்த ஒயர் ப்ளக் பாயிண்ட்லேருந்து வருது. ஸோ இதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நம்ம இன்புட்டை லைன்லேயும் அவுட்புட்டை இன்வெர்ட்டருக்குள்ளார போகிற ஒயர்லேயும் கொடுத்துட்டோம். இது கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ட்ரிப் ஆகும். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிடணும். இது மேல் நோக்கி பண்ணுற மாரி பண்ணிடணும் நம்ம. இப்போ இதை ஒட்டிட்டோம், இதை போடலாம். இப்போ பொருத்திட்டோம். இதை கச்சிதமாக இருக்குது. நம்ம எந்த ஸ்க்ரூவும் போடலை. இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஆன், இது ஆஃப். இப்போ நம்ம Xenon இன்வெர்ட்டரை புது இன்வெர்ட்டர் மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டோம். ஃபீஸ் கேரியர்லேருந்து ட்ரிப்புக்கு மாற்றிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.